ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான பால், காய்கறிகள், பழங்கள், மளிகை ஜாமான் பொருட்கள், மின்சார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமானதாகவும் இந்த பைமோட் ஆப் மூலியமாக நாம் வாங்க முடியும். இந்த பைமோட் ஆப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய்வாய்ப்பட்ட ஒருத்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தான் எல்லளவும் குணமடைவோம் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையின்மையால் அவர் உட்கொள்ளும் மருந்துகளும் அதற்கு பலனளிக்காமல் போய்விடுகிறது. ஆனால் அவரை பராமரித்து கொண்டிருக்கும் செவிலி மட்டும் அவருக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தான் உடல்நிலை மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் சிகிச்சை பெற்று வரும் அறையின் ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரம் தனது இலைகளெல்லாம் உதிர்த்தி கொண்டு வருவதை காண்கிறார். அதை சுட்டிக்காட்டி, அந்த மரம் போலத்தில் உள்ள இலைகள் போல்தான் தனது வாழ்வும் என்றும், அந்த இலைகளெல்லாம் என்று உதிர்கிறதோ அன்றுடன் தனது வாழ்வு முடியும் என்றும் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு வருகிறார். ஒரு நாள் அனைத்து இலைகளும் உதிர்ந்து ஒரு இலை மட்டும் இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி, நாளையுடன் எனது வாழ்வு முடியப் போகிறது என்று புலம்புகிறார். அடுத்த நாள் விடியலும் வந்தது. என்ன ஒரு ஆச்சரியமா! அந்த மரத்தில் இருந்த கடைசி இலையும் உதிரவே இல்லை. அதை பார்த்தவுடன் இவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த இலையைப் போல நாமும் வாழலாம் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட்டது. பின்னர் மருந்துகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து விரைவில் குணமடைகிறார். அவர் குணமடைந்து வீடு செல்லும் நாளும் வருகிறது. அவர் வீடு செல்லும் அன்று அவரை செவிலி அந்த மரத்தின் அருகே அழைத்து சென்று அந்த இலையை காண்கிறார். அது ஒரு துணியால் வரையப்பட்ட ஓவிய இலை. அந்த செவிலிதான் இந்த இலைகளெல்லாம் உதிர்வதற்கு முன்பாகவே துணியால் வரைந்த இலையை கொண்டு ஒற்றி வைத்து அவருக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கப்படுத்தியும் அவரை குணமடைய வைத்தார். ஆம் நண்பர்களே, திடமான நம்பிக்கையும் திடமான உள்ளமும் இருந்தால் உடல் என்ன, இந்த உலகத்தையே நாம் வெல்லலாம். ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நம்புங்கள் நண்பர்களே. நாம் நமது வாழ்வில் திடமான உள்ளத்தோடும் திடமான நம்பிக்கையோடும் இருந்து வெல்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.